ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனா, இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் ஏன் தேவை, அதனால என்ன பயன் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நமக்கு நார்மலா வந்து வெளியில வந்து கார்பரேட்ல இடத்துல எல்லாத்துலயுமே ஒரு ஃபயர்வால் வச்சு தேவையில்லாததெல்லாம் வெளியில போறது எல்லாத்தையும் தடுக்கிறாங்களோ, அதே மாதிரி உள்ள வர்றது, உங்க வெப்சைட்டுக்கு உள்ள வர்றதையும் நம்ம தடுக்கணும். எக்ஸாம்பிள், பாட் இருக்கு. பாட் ஆட்டோமேட்டிக்கா எதையாவது அவங்க கிரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டை அட்டாக் பண்றது, வல்னரபிலிட்டிஸ் பண்றது. அப்புறம் மெலிஷியஸ் யூசர் வர்றது, இல்ல வந்து தேவையில்லாத ஃபைலை நம்ம சைட்டுக்கு அப்லோட் பண்றது, இல்ல நம்ம கிட்ட இருந்து நிறைய சைஸ் ஆஃப் ஃபைலை வந்து நம்ம ஃபைலை போட்டு நம்மளுடைய வெப்சைட்டை வந்து இது பண்றது, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பண்றது, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்றது, இது எல்லாமே நடக்கும். இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதாவது நீங்க வந்து என்எஸ்ஜி கிரியேட் பண்றீங்க இல்லையா, என்எஸ்ஜி எங்க இருக்கு, இந்த லெவல்ல இருக்கு, ரைட்? ஆனா இது என்ன ஆகுது, என்எஸ்ஜி வந்து நமக்கு என்ன பண்ணும், ஃபில்டர் ஒன்னு போர்ட் லெவல்ல தான் ஃபில்டர் பண்ணும். அதுக்கு மேல அது ஜென்யூனா இருந்தா வெளில விட்டுரும். வெளில விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து மெலிஷியஸ் அட்டாக் வச்சு நம்ம என்ன வேணுமோ பண்ண முடியும். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் என்ன பேசிக்கா என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டா வந்து நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்குது. அதை வந்து நம்ம சென்ட்ரலைஸா மேனேஜ் பண்றதுக்கும் ரூல் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம பண்றதுக்கும் நமக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குது. நம்ம வந்து 50 வெப்சைட் கூட ரன் பண்ணலாம். ஒரே ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி 50 வெப்சைட்டையும் நம்ம கவர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து நோன் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது OWASP டாப் 10 வல்னரபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. பேசிக்கா என்னன்னா, ஒரு வெப்சைட்டுக்குள்ள வரும்போது சாதாரணமா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இருக்கும், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கும், இது கிரிப்டோ இன்ஜெக்ஷன் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ அந்த டாப் 10 பார்க்கும்போது அந்த டாப் 10 வல்னரபிலிட்டிஸை வந்து நமக்கு என்ன பண்ணுது, இந்த WAF வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. எக்ஸாம்பிள், இந்த WAFங்கிறது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா, ரெண்டு சர்வீஸ்ல இருக்கு அஷூர்ல. ஒன்னு வந்து அப்ளிகேஷன் கேட்வேல வருது, இன்னொன்னு வந்து ஃப்ரண்ட் டோர்ல வருது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் கேட்வேக்கும் ஃப்ரண்ட் டோருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் கேட்வே பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் கேட்வேங்கிறது வந்து ஒரு ரீஜனல் லெவல்ல இருக்கும். ஃப்ரண்ட் டோர்ங்கிறது வந்து குளோபல்ல இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒன்னு குளோபல்ல டிப்ளாய் பண்ணிட்டு நீங்க மல்டிபிள் சைட் கூட ரன் பண்ணலாம். இங்க இந்தியால இருந்து வந்தா இங்க அனுப்பு, யூரோப்ல இருந்து வந்தா இந்த சைட்டுக்கு அனுப்பு, அப்படிங்கறது நம்மளால என்ன பண்ண முடியும், மல்டிபிளா பண்றதுக்காக வந்து ஃப்ரண்ட் டோர் இருக்கு. ஃப்ரண்ட் டோர்ல நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் டோர் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து அப்ளிகேஷன் கேட்வேங்கிறதுனால அப்ளிகேஷன் கேட்வேல வச்சுக்குவோம். இப்போ அப்ளிகேஷன் கேட்வேலயே என்ன இருக்கு, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வந்து பில்டினா இருக்கு. ஓகே, ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் நம்ம எப்படி டிப்ளாய் பண்ணலாம்னா, ரெண்டு மோட்ல டிப்ளாய் பண்ணலாம். ஒன்னு வந்து ப்ரிவென்ஷன் மோட், இன்னொன்று வந்து டிடெக்ஷன் மோட். அதாவது டிடெக்ட் மட்டும் பண்ணும், உள்ள வந்து என்ன பண்ணும், அலோவ் பண்ணும், ஆனா டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதை வந்து ரிக்வெஸ்ட்டை பிளாக் பண்ணாது. அது என்ன பண்ணும், நமக்கு டிடெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்லும். ப்ரிவென்ஷன்னா என்ன பண்ணும்னா, பேசிக்கா வந்து ரிக்வெஸ்ட் வந்த உடனே அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ப்ரிவென்ஷன் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு நம்ம தடுப்பூசி போட்டுக்கிற மாதிரி. ஓகே, டிடெக்ஷன் என்ன, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு 4 பேருக்கு இன்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது, நம்ம போய் தடுப்பூசி போட்டுக்கிறது. ஸோ அதுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ரெண்டு மோட்ல இதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேசிக்கா இதுக்கு வந்து நிறைய ரூல் செட் வந்து பை டிஃபால்ட் ரூல் செட் வந்து அஷூர்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் நோன் அட்டாக், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஓகே, நம்ம சைட்ல இருக்க இமேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரியாமலே உருவி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இது இருக்கு, என்னது, அட்டாக், ஜாவா அட்டாக் இருக்கு. ஓகே, லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் இருக்கு. ஓகே, அப்புறம் பிஹெச்பி இன்ஜெக்ஷன் அட்டாக், ரிமோட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன், ரிமோட் ஃபைல் இன்க்ளூஷன். ஓகே, செஷன் ஃபெக்ஸ்லேஷன், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், புரோட்டோகால் அட்டாக்கர், இது மாதிரி நிறைய அட்டாக் வந்து இருக்கு. அந்த அட்டாக்ல முக்கியமான அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே நோன் அட்டாக்குக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அஷூர்லயே என்ன பண்ணிருக்காங்க, ரூல் செட் கிரியேட் பண்ணி இந்த ரூல் எல்லாம் பை டிஃபால்ட்டா அப்ளை பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது பண்றாங்க.
ஸோ நான் அதை வந்து நான் எனக்கு கஸ்டம் ரூல் பண்ண முடியுமா, அது இல்லாமல் சில ரூல்ஸ்லாம் நான் பண்ண முடியுமானா தாராளமாக உங்களால் கஸ்டம் ரூலும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டம் ரூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அஷூரில் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து அட்மின் அப்படின்னு ஒரு யூசர் நேம் இருக்கு. ஓகே, பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு, லாகின் அப்படின்னு கொடுத்தோம்னா பேசிக்காக என்ன நடக்கும், இங்கே செலக்ட் யூசர் நேம் வேர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மின் பாஸ்வேர்டு. ஓகே, எப்படின்னா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டெமோவே காமிக்கிறேன். ஓகே, ஸோ பேஜ் எங்க இருக்கு? ஓகே ஓகே, ஸோ இதான் என்கிட்ட இருக்க ஒரு வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு நான் லாகின் பண்ணணும். எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியாது. இந்த வெப்சைட்டுக்கு நான் லாகின் பண்ணணும். இப்போ நான் இங்கே போயிட்டு அட்மின் ஓகே பாஸ்வேர்டு 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா என்ன சொல்லுது, சாரி நீ வந்து சரியான யூசர் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அதைத்தான் நம்ம எங்க என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல சொன்ன உடனே என்ன சொல்லுச்சு, வேர் அட்மின் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. கரெக்ட். பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பேக் எண்ட்ல ரன் ஆகுது. ஓகே, எல்லாரும் டேட்டாபேஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா, எல்லாருக்கும் டேட்டாபேஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? இது என்ன செய்யுது, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது? சீனி, அரவிந்த், ஷாருக், நீங்க எல்லாம் சொல்லுங்கம்மா, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு? நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும் என்ன நடக்குது, அந்த கொரிய ரிட்ரைவ் பண்ணி காட்டணும். இது என்ன பண்ணுது, கொரிய ரிட்ரீவ் பண்ணும். அப்படின்னா என்ன நடக்குது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ங்கிற டேபிள்ல வேர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 ரைட்டா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன்ல உள்ளது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், எடுத்துக்கிட்டு வரும். கரெக்டா? இப்போ நாம என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன பண்றேன்னா அட்மின் ஒரு ஐஃபன் மட்டும் போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேங்க, என்னோட வெப்சைட்ல இந்த வெப்சைட்ல அட்மின் ஓகே ஒரு ஐஃபன் மட்டும் போட்டுட்டு பாஸ்வேர்ட் 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்ப இங்க கொடுத்தேன்னா எனக்கு என்ன நடக்குது, என்ன எரர் வருது, சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு வருது. அப்போ எனக்கு சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு வந்துடுச்சுனாலே இந்த வெப்சைட் வந்து வல்னரபிளான ஒரு வெப்சைட், இதுல நான் என்ன வேணுமோ பூந்து விளையாடலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது செக்யூரான வெப்சைட் இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏன் அப்படின்னா இப்போ நாம கொரிக்கு போனோம் அப்படின்னா இங்க என்ன நடக்குது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் யூசர் நேம் 2 கோட் இருக்குங்க. அதனால என்ன சொல்லிடுச்சு, இது அட்மின்ங்கிறது சரியில்லை அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்க போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ண முடியும் என்னால. நான் என்ன ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணலாம், இங்க என்ன சொல்லுதுன்னா அட்மின் பாஸ்வேர்டு பேரு அண்ட் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லுது இந்த கொரி. இதுதான் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த பாக்ஸ்ல அட்மின் கோலன் ஆர் 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் ஸ்டேட்மெண்ட்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் யூசர் நேம் அட்மின் ஆர் 1 ஈக்குவல் டு 1 அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு இருக்கு. அப்பனா என்ன நடக்கும், இப்ப இங்க எப்படி ட்ரூ ஆகும் ட்ரீட்மெண்ட்? இப்ப பாருங்க, அட்மின் ஓகே கோலன் ஆர் 1 ஈக்குவல் டு ஓகே 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இங்க நான் போய் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 1 2 3 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ஸ்டில் ஓகே. ஏன் எரர் வருதுன்னு பாத்தீங்க, எனக்கு
ஒரே ஒரு கோலன் ஒன்று கூட இருக்கு. ஓகே, இப்போ இந்த கோலனை எடுத்துட்டு நான் பாஸ்வேர்ட் 123 அப்படின்னு அடிச்சேன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, வெப்சைட் உள்ள போயிட்டேன். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நடந்துருச்சு. புரியுதா? வெரி சிம்பிளா ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, ஸோ என்ன நடந்துச்சுன்னா நாம எஸ்கியூஎல் வந்து அந்த என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டிராப் பாக்ஸ்லயே நம்ம கொடுத்து அதை நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் நமக்கு இங்க நடந்தது. ஓகே, ஸோ இது ஒண்ணு. இப்போ இதே எனக்கு வந்து உங்களுக்கு அட்மின் பேர் தெரியுது, அதனால அட்மின் ட்ரூ நீங்க உள்ள போயிட்டீங்க. இதே வந்து யாருன்னே தெரியலன்னா எப்படி போவீங்க? இதே எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் நான் லாக் ஆஃப் பண்ணிட்டேன், திரும்பவும் போறேன், எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு யூசர் நேமே தெரியாது, அப்ப நான் எப்படி போறது? அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அட்மின் கோலன் டேஷ் டேஷ் போட்டேன்னா என்ன ஆகும், பாஸ்வேர்டை நான் வந்து எது வேணுமோ என்டர் பண்ணலாம். ஓகே, பண்ணிட்டு இந்த மாதிரி 2 டேஷ் கொடுத்தேன்னா என்ன ஆகும், இதுக்கப்புறம் வர ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எஸ்கியூஎல் வந்து என்ன பண்ணி இக்னோர் பண்ணிடும். இப்போ நான் போயிட்டு லாகின் கொடுத்தேன்னா ஸ்டில் ஐ கேன் கோ இன் சக்சஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். ஸோ என்ன ஆயிடுச்சு, எனக்கு சக்சஸ்ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. புரியுதா? இப்போ இது மாதிரி நடக்கக்கூடிய எரர் எல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இது மாதிரி நான் காமிச்சது ஒன்னே ஒண்ணு இங்க உங்கள்கிட்ட. ஆனா நம்ம பார்த்தது என்ன, இங்க இத்தனை இருக்கு காமிச்சது. இந்த உங்கள்கிட்ட காமிச்சது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ப்ரொடெக்ஷன் டெமோ மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஆனா இதெல்லாமே இருக்கு, இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாமே இருக்கு ஜென்ரலா நடக்கிறது. இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லி ஒன்று டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி நடக்கிறதுங்கிறத பார்ப்போம். இது வந்து கந்தோசா கிளினிக் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல நான் பேஷண்ட் லிஸ்ட் இருக்கு. ஓகே, நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்னாச்சு, எல்லா பேஷண்டோட லிஸ்ட்டும் எனக்கு இங்க வருது. இப்போ நான் இங்க போயிட்டு ஓகே, நான் வந்து வேற எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சரி ஃபார் அட்மின், ஓகே ஐஃபன் கொடுத்து சர்ச்சிங் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகாது, அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஆகாது. ஏன் அப்படின்னா இது என்ன எங்க ரன் ஆகுது, பிஹைண்ட் த ஃபயர்வால் ரன் ஆகுது, ஆப் கேட்வேக்கு பின்னாடி ரன் ஆகுறதுனால இது வேலை செய்யாது. இதே நான் வேற ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, ஆடம் அப்படின்னு மட்டும் கொடுத்து ஆடம்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆடம் மட்டும் சர்ச் ஆகி வருது. இதுக்கு வேலை செய்யுது. நான் எஸ்கியூஎல்ல இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா ஆடம்ல என்ன ஆகாது, வேலை செய்யாது. பிகாஸ் ஐ கேன் டிடெக்ட், பிகாஸ் இட் இஸ் an SQL injection, I am not able to do that. I can protect. ஸோ நான் கோட் லெவல்ல பண்ணலனாலும் என்னோட என்ன பண்ண முடியும், வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலை வச்சு என்னால இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த ரெக்கார்டையே டெலீட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு ரெக்கார்டே இன்ஜெக்ட் பண்ணலாம். அப்பனா என்ன ஆகும், நீங்க ஒரு பேங்க் வச்சிருக்கீங்க, உங்க பேங்க்ல வந்து பணம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியாமலே என்ன பண்ணலாம், உங்க பணத்தை எல்லாத்தையும் ஜீரோவும் ஆக்கி காமிக்கலாம், உங்க பணத்தை எல்லாத்தையும் என்ன ஆக்கலாம், மல்டிப்ளை பண்ணியும் காமிக்கலாம். ஓகே, அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் நோன் த்ரெட்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஓகே, இந்த வெப்சைட்ல நம்ம பார்த்தது அதுதான் இப்போ நம்ம பார்த்தது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம எஸ்கியூஎல் இதுதான் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ல முக்கியமான திங்ஸ். ஓகே, ஸோ அது எங்க கான்ஃபிகர் பண்றோம், எங்க பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய இதுல இங்க பாருங்க வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு இருக்கு. அதுல வரும்போது 2 மோடு இருக்கு. ஸ்டாண்டர்ட், இங்க வந்து வேஃப்னு நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். அப்புறம் என்ன பண்ணிருக்கணும் வந்து வேஃப் வந்து எனேபிளா இருக்கணும். அப்புறம் டிடெக்ஷன் மோடா இல்லது ப்ரிவென்ஷன் மோடான்னு சொல்லணும். அதுல நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ரூல் செட் வந்து நமக்கு தேவை, OWS ASP 3.1 வேணுமா 3.2 வேணுமா, என்ன ரூல் செட் வேணுமோ அந்த ரூல் செட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். அட்வான்ஸா வேணும்னா நீங்க சில ரூல் மட்டும் எனக்கு தேவையில்லை, ஐ வாண்ட் டு டிசேபிள் திஸ், ஐ வாண்ட் டு டிசேபிள் திஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ரூலை மட்டும் நம்ம டிசேபிள் பண்ணியும் நம்ம
கஸ்டமைஸ் பண்ணியும் நம்மளால ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ரூல் செட் கேட்வேல இருக்கு. அதே மாதிரி ஃபைல் சைஸ் வந்து இவ்வளோதான் ஃபைல் சைஸை என்னோட சைட்ல அப்லோட் பண்ணலாம், அதுக்கு மேல இருந்தால் ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அதுவும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கேட்வேல இருக்கக்கூடிய வேஃபோடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ இதுதான் டெமோ. இந்த டெமோட லிங்க் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்னோட இதில் நான் உங்களுக்கு போட்டுடுறேன், நீங்க பார்த்துக்குங்க. ஓகே, பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால பர்ஃபெக்டா வர முடியும். ஓகே, ஸோ முக்கியமா நான் எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னு தெரியாது எனக்கு. ஓகே, நீங்க கேள்வி எதுவும் இருந்தா கேளுங்களா. ஃபேப்ல பாய் இது நம்ம ஆக்சுவலாக நிறைய ரூல்ஸ் ஆல்ரெடி பில்டிங்னா இருக்கு, மோஸ்ட் நிறைய கவர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு கஸ்டம் ரூல் வேணா கிரியேட் பண்ணிக்கலாமா பாய்? ஆமா, பண்ணிக்கலாம், கஸ்டம் ரூல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கிரிப்டிங் எழுதுற மாதிரி இருக்குமா பாய்? இல்ல, கஸ்டம் ரூலுக்கு தான் நம்ம அந்த இதுல காமிச்சேன்ல உங்களுக்கு, அந்த செட்டிங்ஸ்லயே இருக்கு உங்களுக்கு கஸ்டம் ரூல்ஸ். இந்த இதுலயே வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து கஸ்டம் ரூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூல் உங்களுக்கு தெரியும், அதுலயே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். வேற கேள்வி? செலெக்ஷன் வந்து லிமிட்டடா, அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுக்கும் எதுவும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எதுவும் இல்ல, அது மாதிரிலாம் ஒண்ணும். ஸோ கஸ்டம் ரூல் தான் கிட்டே, கஸ்டம் ரூம்ல வச்சு இந்த எடுத்து கரெக்டா எங்கன்னு தெரியும். ஓகே, ஸோ நீ கேட்பீங்கன்னு தெரியும், நான் எடுத்து வச்சிருந்தேன், அது எங்கன்னு தேடிட்டு தான் இருக்கு, பாத்தீங்களா, இங்க இருக்கு. ஓகே, ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு போடுறேன், படிச்சு பாருங்க. ஸோ மிக முக்கியமா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நீங்க எல்லாருமே வந்து கிரிக்கெட் பாக்குறீங்க, எல்லாருமே வந்து நியூஸ் படிக்கிறீங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நேத்தி மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டாங்க, யார் பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டது? பார்க்கல. ஓகே, அதிரடியா இருந்துச்சு இல்லையா அவங்க ஆட்டம். அதுல பும்ரா வந்து 5 விக்கெட் எடுத்தார். ஓகே, ஸோ ஸ்ரீனியோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், என்கிட்ட திருப்பி கேட்டீங்கன்னா என்ன சொல்றதுன்னு. ஓகே, ஸோ இதுதான் முக்கியம். இந்த ஒரு வார்த்தையை படிச்சு பாருங்க, நான் சொல்லல, நீங்களே படி, எல்லாரும் படிங்க பார்ப்போம். எதுவும் சாதிக்க முடியாது. பிராக்டிஸ். ஓகே, திடீரென்று ஒரு நாள் அப்படியே களத்தில் இறங்கி நாம் செய்ய நினைத்ததை அப்படியே செய்துவிட முடியாது, நிறைய பயிற்சிகள் செய்ய வேண்டும். இது கிரிக்கெட் பிளேயர்கள் எத்தனை பேருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஓகே, சோ அதுல முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஏன் 5 விக்கெட் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன பதில் அது. ஓகே, அவர் சொன்ன பதில் இதுதான். பயிற்சியை தான் என்ன பாக்குறேன், மிகவும் முக்கியமா பாக்குறேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. நீங்க பயிற்சி செய்யல, நீங்க எவ்வளவு படிச்சாலும் உங்களுக்கு மனசுல நிக்காது. ஏன்னா இந்த ஆப் கேட்வேயை நான் எவ்வளவு தூரம் பயிற்சி பண்ணிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி பண்ணி போன வாரம் கூட பண்ணேன், இந்த வாரம் என்னால வந்து உடனே என்னால் டெமோ செட் பண்ண முடியல. அப்போ 2 எரர், அப்போ 2 விஷயங்கள் நடக்குது. ஓகே, ஸோ அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க வந்து ஜெயிக்க முடியும். நீங்க பயிற்சி பண்ணாம நீங்க லிசன் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம், செஞ்சிட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா
கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. கேரண்டியா நான் சொல்லுவேன் அத. ஓகே. ஸோ அதனால லேப் நான் தர்றேன். நீங்க செய்யலன்னு நான் சொல்லல. ஓகே. அதே நேரத்துல அதையும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என்னடா நம்ம எவ்வளவு செஞ்சுட்டு வந்தாலும் வந்து திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க ரியல் எக்ஸாம்பிள காமிச்சு உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம்பா. கோட்ட விட்டுறாதீங்க. பயிற்சிய முக்கியமா பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணுமே சொல்லல. ஓகே. பயிற்சி பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஓகே. வேற எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஏன்னா இத டிப்ளாய் பண்றதுக்கே எனக்கு வந்து ஹால்ஃப் அ டே ஆயிடுச்சு. இந்த நீங்க பாத்தீங்களா டெமோ? இந்த டெமோவ நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஹால்ஃப் அ டே ஆயிடுச்சு. இப்ப நீங்க பண்ண இந்த பாத் ரூட்டிங் ம். மல்டி சைட் ரூட்டிங் மல்டி சைட் ரூட்டிங் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டொமைன் நேம் நம்ம ரெடி ஆகணும். ஓகே. ஸோ அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கல. ஓகே. ஸோ நீங்க பண்ணி பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க இதுல வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து நீங்க டொமைன் நேம் போட்டுட்டு நீங்க வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி சைட் ஹோஸ்டிங்க்கு வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்க வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க ஹோஸ்ட் நேம்ல வந்து condoso.comனா இந்த URL இந்த ஐபிக்கு அனுப்பு, இதுக்கு அனுப்புனா இங்க அனுப்பு. நீங்க வந்து சிநேம் ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால அதை பண்ண முடியும். ஓகே. அதுதான் இந்த எக்ஸசைஸ். அதுதான் ஃபுல்லாவே இந்த எக்ஸசைஸ். இதை நீங்க பண்ணி பாருங்க. ஓகே. நீங்க அதுக்கு வந்து ஹோஸ்ட் நேம் என்ட்ரி மட்டும் போட்டுக்கணும் உங்களுடைய லோக்கல். வேற ஓகே. வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா we are done for the day. நான் வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வந்து அந்த லிங்க் எல்லாம் போட்டுடுறேன். போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாருங்க. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ம். 3